Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 117 periodic classification of elements lesson la irukra physical properties of copper and chemical properties of copper da இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? சோ physical properties னா என்னது? அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? என்ன கலர்ல இருக்கு? என்ன ஷேப்ல இருக்கு? என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம physical property அப்படினு சொல்லுவோம். சோ காப்பர் அப்படிங்கிறது ஒரு ரெட்டிஷான brown metal, ஓகேவா? with high lustrina அது வந்து glow ஆகும். லைக் மின்னும் high density, அது ரொம்ப அடர்த்தியா இருக்கும். high melting point என்னது? அதை மெல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நான் நிறைய டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1356 டிகிரி செல்சியஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ச்சர். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எனக்கு வந்து ரியாக்ஷன், காப்பரோட எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது. ஆக்ஷன் ஆஃப் காப்பர் ஏர் அண்ட் மாய்ச்சர். ஸோ ஏரும் மாய்ச்சர்னு என்னது அந்த ஒரு ஈரப்பதம், அது ரெண்டும் காப்பர் மேலே எப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனை செலுத்தும். காப்பர் கெட்ஸ் கவர்டு வித் இப்போ ஒரு காப்பர் மேலே வந்து ஏர் பட்டுகிட்டே இருந்தாலோ அல்லது மாய்ச்சர் பட்டுகிட்டே இருந்தாலோ ஒரு க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். யாரால் அப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு காற்றுல இருக்கிறதுனாலையும் மாய்ச்சர் வந்து காற்றுல இருக்கிறதுனால எனக்கு என்ன சொல்கிறாங்க, காப்பர் மேலே ஒரு க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காகவே ஏரில் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா காப்பர் கூட ஆக்சிஜன் சேரும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு சேருது, ப்ளஸ் மாய்ச்சர்னா என்னது H2O சேருது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பேசிக்கான பேசிக் காப்பர் கார்பனேட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடைக்குது. ஓகேவா? பேசிக் காப்பர் கார்பனேட்டோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா Cu2 CO3 OH twice. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து காப்பர் வந்து 2 இருக்குது. எனக்கு வந்து பேசிக் காப்பர் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் இதெல்லாமே போடும்போது இப்படி கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது காப்பர் 2 இருக்கா? ஸோ இப்போ காப்பர் வந்து நம்ம இங்கே 2 போட்டுக்கலாம். ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது. ஆக்சிஜன் இது தாண்டி இங்கே ஒரு 3 ஆக்சிஜன் இருக்குது, அது வந்து கார்பனேட்டாக ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ அப்போ வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சா? ஸோ இது நம்ம நார்மலாகவே அதாவது காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் போடும்போது பேசிக் காப்பர் கார்பனேட் அப்படிங்கிறதோட ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ அதுதான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து இதை பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே வந்து 2 காப்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் புக்கில் வந்து நம்ம புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை வந்து CuCO3 CuOH twice அப்படி போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த காப்பர் வந்து இந்த சைடும் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ச்சர். அடுத்தது பார்க்க போகிறது என்ன, ஆக்ஷன் ஆஃப் ஹீட்னால வந்து காப்பர் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. ஆன் ஹீட்டிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் அதை ஹீட் பண்ணும்போது எனக்கு 2 டைப் ஆஃப் காப்பர் ஃபார்ம் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து குப்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறது, CuO அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து Cu2O அப்படிங்கிறது வந்து குப்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர்லாம் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க, +2. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1 அப்படின்னு வரும். ஸோ ஆக்சுவலி இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம என்னென்னு தெரியுது, எனக்கு காப்பர் கூட ஆக்சிஜன் போடும்போது எனக்கு ஒரு ஃபார்மில் வந்து CuO அப்படிங்கிறது என்னது குப்ரிக் ஆக்சைடு, CuPric குப்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது காப்பரோட ஆக்சிஜன் போடும்போது எனக்கு வந்து Cu2O அப்படிங்கிறது கிடைக்குது, தட் இஸ் குப்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படின்னு பேலன்ஸ் பண்ணலாமா? முதல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Cu வந்து 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 2ன்னு போட்டுக்கிறேன். இங்கே ஆக்சிஜன் 2 இருக்குது, பட் இங்கே ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து நான் 2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகிடுச்சு, காப்பர் வந்து 2 ஆகிடுச்சு, 4 ஆகிடுச்சு, 2 2 4 ஆகிடுச்சுல. அப்போ இந்த 2க்கு பதிலாக இந்த 4ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இதுதான் இப்போ 4 காப்பர் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, கிளியர். அப்போ இது பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ 4 காப்பர் கூட ஆக்சிஜன் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, பட் இங்கே ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடுது, Cu வந்து 2 ஆகிடுச்சுல, இங்கே Cu வந்து 1 தானே இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 2ன்னு போடுறேன். அப்போ 2 காப்பர் ஓகே ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் குப்ரிக் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இப்படி தான் இதை வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்போ 2 காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ், இது வந்து எது பண்ணுறாங்க, பிலோ 1370 கெல்வினுக்கு கீழே பண்ணும்போது எனக்கு காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது கிடைக்குது, பிளாக் கலரில் கிடைக்கும். இது வந்து அபவ் 1370 கெல்வினுக்கு மேலே பண்ணும்போது எனக்கு காப்பர் 1 ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது, அது வந்து ரெட் கலரில் கிடைக்குது. ஓகேவா?
அடுத்தது வந்து ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்னால காப்பர் மேலே என்னென்ன ஒரு ரியாக்ஷன்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வித் டைல்யூட் HCl அண்ட் டைல்யூட் H2SO4க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? டைல்யூட் ஆசிட், டைல்யூட்னா என்னது, அதில் நிறைய தண்ணி கலந்துருப்பாங்க. இப்போ ஆசிட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய தண்ணி கலந்துருந்தாங்கன்னா அதை தான் நம்ம டைல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். டைல்யூட் ஆசிட் சச் as HCl H2SO4க்கு எல்லாமே நோ ஆக்ஷன் ஆன் திஸ் மெட்டல், இந்த மெட்டல் மேலே எந்த விதமான ஒரு ஆக்ஷனுமே இருக்காது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இல்லை அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏர் இல்லை அப்படின்னா இந்த டைல்யூட் ஆசிட்லாம் வந்து இது மேலே எந்த விதமான ஆக்ஷனுமே இருக்காது. பட் காப்பர் டிசால்வ் இன் திஸ் ஆசிட், இந்த ஆசிட்லேயே வந்து காப்பர் வந்து கரைஞ்சி போயிடும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும்போது இந்த காப்பர் வந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ பேசிக்காக கண்ணில் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும்ல, காப்பர் வந்து ஆக்சிஜன் கூட இல்லாமல் அந்த ஆசிட் கூட பண்ணும்போது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, பட் ஆக்சிஜன் கூட சேரும்போது அது வந்து கரைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், காப்பர் ப்ளஸ் HCl அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு ப்ளஸ் ஆக்சிஜனும் கூட சேர்த்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே HO2 அதெல்லாமே இருக்குது. இந்த காப்பர் வந்து கண்டிப்பாக இந்த Cl இருக்குல்ல, ஸோ அது வந்து எடுத்துக்கும். அப்போ வந்து காப்பர் குளோரைடு அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். CuCl2 அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து Cl வந்து 2 இருக்குது. ஓகேவா? குளோரைடு வந்து 2 இருக்குது. இப்போ இங்கே வந்து குளோரின் வந்து 1 தான் இருக்குது. ஸோ நான் என்ன செஞ்சுக்கிறேன், 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடுது, 2Hன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2H அப்படின்னு வந்திருந்ததுன்னா இங்கேயும் வந்து ஹெச்சும் வந்து 2 இருக்குது, ஆக்சிஜனும் வந்து 2 இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னால் கரெக்டாக இது பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் வாட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணுன்னு வைங்களேன், H2O தட் இஸ் இது வந்து ஒரு பங்காக இருக்கணும், இது வந்து 2 பங்காக இருக்கணும், ஹைட்ரஜன் வந்து 2 பங்காக இருக்கணும். ஸோ அதனால் ஓகே, நம்ம ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து H2O வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா H2O வரும்னா இங்கே வந்து 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 ஆக்சிஜன் போடுவீங்க. அப்போ ஹைட்ரஜன் எத்தனை ஆகிடுது, 4ன்னு ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் 2ன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் 4ன்னு போட்டுக்கோங்க. அப்போ இங்கே குளோரின் வந்து எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஸோ ஏற்கனவே குளோரின் 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன மாற்றிக்கலாம், இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா குளோரின் வந்து 4ஆக மாறிடும். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே வந்து காப்பர் வந்து 2 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல காப்பர் 2 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். காப்பர் 2 இருக்குது, காப்பர் 2 இருக்குது. ஓகே, ஹைட்ரஜன் 4 இருக்குது, ஹைட்ரஜன் 4 இருக்குது, குளோரின் 4 இருக்குது, குளோரின் 4 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது. கம்ப்ளீட்டட். ஸோ இதுதான் வந்து என்ன ஈக்குவேஷன், உங்களுக்கு வந்து அந்த டைல்யூட்டான ஒரு HCl ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காப்பர் குளோரைடு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிடோட ஃபார்ம் ஆனது HNO3 அப்படிங்கிறது. ஸோ காப்பர் ரியாக்ட் வித் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும் வித் த லிபரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. அதை வந்து ரியாக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓகேவா? காப்பரையும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடையும் ரியாக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. நைட்ரிக் ஆக்சைடுனா NO அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து வெளில வந்திருக்கு. ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பர் கூட என்ன போடுறாங்க, நைட்ரிக் ஆசிட் போடுறாங்க. ஸோ HNO3 போடுறாங்க. அப்போ எனக்கு அவங்களுக்கு என்ன வெளியில் வந்திருக்கு அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. ஓகே, ஸோ கேஸ்ன்னு சொல்கிறதுனால இந்த ஆரோ மார்க் இப்படி போடுறோம். நீங்களே இதில் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரிக் ஆக்சைடு மட்டும் வெளியில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன வந்து இருக்க முடியும், காப்பர் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆக முடியுமா? காப்பர் நைட்ரேட்டோட ஃபார்ம் என்னது, CuNO3 ட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ நார்மலாகவே காப்பர் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் போட்டாலே காப்பர் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆக தான் வேணும். ஓகே, அடுத்தது நைட்ரிக் ஆக்சைடும் வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணலாமா? ஸோ ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக வரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து 1 இருக்குது, காப்பர் 1 இருக்குது. ஓகே, கிளியர். இப்போ இங்கே வந்து நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நைட்ரஜன் வந்து 1 இருக்குது. ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து நைட்ரஜன் எத்தனை இருக்குது, இங்கே ஏற்கனவே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ நைட்ரஜன் வந்து 3 இருக்குது. ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணி பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 3 2 6 6 + 1 7 இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறது, இப்போ நம்ம எப்படி தான் இதை பேலன்ஸ் பண்ணுறது? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் இந்த இடத்துல ஹைட்ரஜனே இல்லை. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் வரல அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதில் வந்து வாட்டர் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ப்ளஸ் H2O அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து 2 இருக்குது. ஓகேவா? ஆக்சிஜன் இதோடு சேரும்போது ஆக்சிஜன் என்னவாயிடுச்சு, எனக்கு 8ன்னு வந்துருச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாட்டர் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன செய்யலாம், நம்ம இங்கே வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து 3 இருக்குது, இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 3ன்னு போட்டுக்கிறேன். 3ன்னு மாற்றினா என்ன ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ 3 இது வந்து 3 ஓகே ஆகிடுச்சு. பட் இங்கே ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகிடுச்சு, 3ன்னு ஆகிடுச்சு. ஆக்சிஜன் வந்து 3 3s 9ன்னு ஆகிடுச்சு. ஓகேயா? இப்போ இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு ஓகே ஆகிடுச்சு. பட் ஆக்சிஜன் வந்து இங்கே 9 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் வந்து 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்,
ஒருவேளை நான் இந்த வாட்டருக்கு வந்து 2 அப்படின்னு போட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், ஹைட்ரஜன் வந்து 3 இருக்குது, இங்கே 2 இருக்குங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி ஆக்சிஜனும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 8 தான் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் இங்கே 2 போட்டேன்னா இங்கே ஆக்சிஜனோட வேல்யூ என்னவா மாறிடுது, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6, இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 8, 9ன்னு ஆகிடுது. 9 பேலன்ஸ் ஆகிடுது. ஹைட்ரஜன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4ன்னு ஆகிடுது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து 3ன்னு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல 4 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல 4 ஹைட்ரஜன் ஆக்கணும்ல, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்து 4 ஹைட்ரஜன் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த நைட்ரஜன் இருக்குல்ல அது வந்து 4ன்னு ஆகும், ஆக்சிஜன் வந்து 4 3s 12ன்னு ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2ன்னு போட்டேன்னு வைங்களேன், இங்கே என்ன ஆகும், நைட்ரஜன் வந்து 2, இங்கே ஒரு நைட்ரஜன் வந்து 2ன்னு ஆகிடும். ஸோ 4ன்னு சேஞ்ச் ஆகிடும், இந்த 4 பேலன்ஸ் ஆகிடும். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து 12ன்னு இருக்குது, இங்கே வந்து 9 தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு 2 போட்டோம்ல, அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், இங்கே வந்து ஏற்கனவே 6 இருக்குது, 7 8 9 10 ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து 10ன்னு ஆகிடுச்சு. அதே மாதிரி ஓகே, ஹைட்ரஜன் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஹைட்ரஜனில் இந்த விதமான பேலன்ஸ் இல்லை. இப்போ நம்ம ஆக்சிஜன் மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிடும். ஆக்சிஜன் வந்து 10 இருக்குல்ல, இன்னும் ஒன்றுக்கு வந்து 2 எக்ஸ்ட்ரா தேவை. கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை அழிச்சிட்டு 4ன்னு போட்டுக்கிறேன். அப்போ ஆக்சிஜன் 4 ஆகிடுச்சு, எனக்கு ஆக்சிஜன் வந்து இங்கே 12 ஆகிடுச்சு. பட் இங்கே ஹைட்ரஜன் பாருங்கள், ஹைட்ரஜன் 4 2s எவ்வளோ ஆகிடுச்சு, 8ன்னு ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஹைட்ரஜன் வந்து 8 ஆகிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் நான் என்ன பண்ணணும், 8க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே வேறு எங்கேயுமே ஹைட்ரஜன் இல்லை, நான் கண்டிப்பாக இது வந்து 8க்கு கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து 8 வந்துருச்சு. இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், 8 3s 24 ஆக்சிஜன் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது நைட்ரஜன் பாருங்கள், 8ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் நைட்ரஜனை இங்கே வந்து 8ன்னு மாற்றணும். ஓகே, நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஏற்கனவே எத்தனை நைட்ரஜன் இருக்குது, 4 இருக்குது, ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? அப்போது என்ன யோசிச்சு பாருங்களேன், இங்கே வந்து 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே வந்து ஏற்கனவே நைட்ரஜன் 2 இருக்குது. அப்போ 2 3s எவ்வளோ, 6ன்னு ஆகும். 6 + 2 எவ்வளோ ஆகும், 8ன்னு ஆகிடுமா? ஸோ அந்த மாதிரி 8ன்னு மாற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம டோட்டலாக இந்த மாதிரி இந்த இடத்துல 3 போட்டுக்கிறாங்க. அப்போ காப்பர் வந்து 3ஆக மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல காப்பரும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ காப்பர் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல இப்போ டோட்டலாக பாருங்களேன், நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 8 இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, 8 3s 24 இருக்குது. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 8 இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து 8 இருக்குது, 4 2s 8ன்னு இருக்குது. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 3 2s 6, 6 3s 18ன்னு வந்துருச்சு. 19 20 21 22 23 24 ஆக்சிஜன் வந்து 24 வந்துருச்சு. நைட்ரஜன் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்கா, இங்கே இந்த இடத்துல 3 2s 6 இருக்குது. ஸோ 6 + 2 is 8 வந்துருச்சு. ஸோ இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 24 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து இப்படி தான் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் மாற்றி போட்டு பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த காப்பர் கூட நைட்ரிக் ஆக்சைடு இங்கே 8 வரணும், அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான புக்கில் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து 3 அப்படிங்கிறது வரும், 3 காப்பர் அப்படிங்கிறது வரும். இங்கே 2H2O கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக 4H2O வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த இடமும் வந்து பேலன்ஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே முன்னாடி கொடுக்க வேண்டிய இந்த டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது, காப்பர் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், என்ன பண்ணுறேன்னா காப்பர் ப்ளஸ் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுமா? ஓகே, பட் இந்த இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஹைட்ரஜன் கேஸ் வெளில போயிருந்தால் நமக்கு வந்து டேரெக்டாக ஹைட்ரஜன் கேஸ்ன்னு கொடுத்துருவாங்க. பட் இந்த இடத்துல காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் H2 நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம். ஆனால் ஹைட்ரஜன் கேஸ் இங்கே வெளியே வரல, அது பர்டிகுலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக H2O அப்படிங்கிறது தான் வெளில வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே ஒன்று 5 இருக்குது. ஆக்சிஜன் வந்து 5 இருக்குது, பட் இங்கே வந்து 4 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுங்கிறக்காக நான் இங்கே வந்து ஒரு 2 போட்டுக்கிறேன். பிகாஸ் 1 போட்டால் இது இல்லை, அதனால் நான் 2 போட்டுக்கிறேன். 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ எனக்கு காப்பர் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, எஸ் வந்து 2 இருக்குது, பட் இங்கே எஸ் வந்து 1 தான் இருக்குது. ஓகே, எஸ் வந்து 1 தான் இருக்குது, இங்கே வந்து எஸ் வந்து 2 இருக்குது. ஆக்சிஜன் வந்து இங்கே 8 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் வந்து 5 இருக்குது. ஓகேயா? ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து 4 இருக்குது, இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்து 2 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஒரு 2 போட்டுக்கலாம். அப்போ எனக்கு என்ன, ஹைட்ரஜன் வந்து 4ன்னு மாறிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் வந்து இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ஸோ 6ன்னு மாறிடுச்சு. அப்போ எனக்கு இன்னும் வந்து இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இதுக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு சல்ஃபர் இல்லை, அதே மாதிரி 2 ஆக்சிஜன் இல்லை. பிகாஸ் இங்கே 8 இருக்குது, இங்கே 6 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் இப்போதைக்கு பட் ஆக்சுவலாக அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து எப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பிகாஸ் எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக எழுதுகிற மாதிரி வரும்ல. ஸோ அப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போடும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் வரும். மீனிங் புரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் வேணால் இதை பை ஹார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். பை ஹார்ட் மீன்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட நடக்கும்போது இப்படி நடக்குது. அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் குளோரின். குளோரின் கூட காப்பர் ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு காப்பர் டு குளோரைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகுது. Cu+Cl2 பண்ணும்போது காப்பர் குளோரைடு அப்படிங்கிற ரிசல்டண்ட்டாக வருது. ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலிஸ். ஆல்கலிஸ் அப்படிங்கிறது இந்த OH குரூப் பேஸ் அதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே ஆல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் வந்து ஆல்கலி கூட வந்து அட்டாக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிட் இதெல்லாமே நைட்ரிக் ஆசிட், HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடோடெல்லாம் ரியாக்ட் பண்ணும். ஆக்ஷன் ஆஃப் ஆசிட். பட் அது வந்து ஆல்கலிஸோட ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. காப்பர் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் கேபிள்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் கேபிள்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து காப்பர் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாமே காப்பர் இருக்குது. அதே மாதிரி யூட்டன்சில்ஸ், பாத்திரம், அதெல்லாமே கண்டெய்னர்ஸு. கெலோரிமீட்டர் எதுக்காகனா அந்த எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 11th ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வரும். ஸோ அதில் யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது காயின்ஸ் எல்லாமே காப்பர் காயின்ஸில் தான் இருக்குது. எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டிங் மாதிரி கொடுக்குறதா எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அதில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர் எல்லாமே வந்து பியூர் கோல்டாக இருந்தால் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது கூட வந்து வேறு ஏதோ ஒரு மெட்டல் சேர்ந்தால் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மெட்டல் சேர்ற அந்த ஒரு இதாக வந்து அலாய் யூஸ் ஆகுது. இட் இஸ் அன் அலாய் வித் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸ், உங்கள் ஒவ்வொருத்தரோட லைக்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.